சிவபூசை பண்ணுற எல்லாரும் அதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் சேகரித்து வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து முதலில் அகவழிபாடு பண்ணணும். அதாவது சாமியை நம்ம மனதில் நினைச்சு உள்ளேயே வழிபடணும். பிறகு தான் வெளியில் பூசை. மயிலாப்பூரில் வாயிலார்னு ஒரு அடியார் இருந்தார். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னுடைய மனதையே கோயிலாக்கி உயிரையே சிவலிங்கமாக வச்சு அறிவு என்னும் விளக்கை ஏற்றி அன்பு, கொல்லாமை, புலனடக்கம், பொறுமை, வாய்மை, அருள், அறிவு, தவம் என்னும் 8 மலர்களால் அர்ச்சனை செய்து உண்மை என்னும் நைவேத்தியத்தை அன்போடு கொடுத்து பூசை பண்ணினார். இதை மாறா அருள் ஆள் தன்னை மன ஆலயத்திருத்தி ஆறா அறிவாம் ஒளி விளக்கேற்றி அகமலர்வாம் வீரா மலரளித்து அன்பனும் மெய் அமிர்தம் கொடுத்தான் வீரார் மயிலையுள் வாயிலான் என்று விளம்புவரேன்னு திருத்தொண்டர் திருவந்தாதியில நம்பி ஆண்டார் நம்பி நமக்கு அருளி செய்கிறார். அதனால சிவபூசை செய்பவர்கள் அனைவரும் புற வழிபாட்டுக்கு முன்னாடி சாமியை மனசில் நினைச்சு உள்ளன்போட கட்டாயம் அக வழிபாடு பண்ணணும். அது வழிபாட்டு முறைன்னு சொல்றதை கடந்து நாம வெளியில் செய்யக்கூடிய பூசைக்கு தேவையான சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்கறதோட மனத்தையும் அந்த பூசையில லைக்க செய்யும் உணர்வை கொடுக்கும். உள்ளே வெளியேன்னு பேதமில்லாம எல்லா இடத்திலும் சாமி நிறைஞ்சிருக்கிறாருங்கிற அறிவை கொடுக்கும். வாயிலார் நாயனார் எப்படி அன்போட அந்த அகவழிபாட்டை செய்தாரோ அதே போல நாம் இந்த சிவராத்திரிக்கு புறப்பூசை செய்யும் முன்னாடி அன்போடு அகவழிபாடு செய்து அவன் அருளை பெறுவோம்.